மெட்டாவின் சாம்ராஜ்யம் சரிகிறது. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்ஆப்பை விற்கிறாரா மார்க் ஜூகர்பெர்க்? வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. மெட்டா நிறுவனத்திற்கு எதிரான பெரிய அளவிலான நம்பிக்கை மீறல் வழக்கு இன்று தொடங்குகிறது. இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்ஆப்பை விற்க அமெரிக்க FTC உத்தரவு. மார்க் ஜூகர்பெர்க் விற்க நிர்பந்திக்கப்படுவாரா? சமூக வலைதள ஜாம்பவானான ஃபேஸ்புக்கின் தாய் நிறுவனமான மெட்டாவுக்கு இன்று ஒரு முக்கியமான நாள். அமெரிக்காவின் ஃபெடரல் ட்ரேட் கமிஷன் மெட்டா நிறுவனம் இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்ஆப்பை வாங்கியதன் மூலமாக போட்டியை குறைத்து சட்டவிரோதமாக தனது ஏகபோகத்தை நிலைநாட்டியதாக குற்றம் சாட்டியுள்ளது. இதன் விளைவாக மெட்டா நிறுவனம் இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்ஆப்பை விற்க நேரிடலாம் என பரபரப்பான சூழ்நிலை உருவாகியுள்ளது. வாஷிங்டனில் இன்று தொடங்கும் இந்த வழக்கு சுமார் 37 நாட்கள் வரை நீடிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களின் அதிகாரத்தை கட்டுப்படுத்த அமெரிக்க கட்டுப்பாட்டாளர்கள் எடுக்கும் மிக முக்கியமான நடவடிக்கைகளில் இதுவும் ஒன்றாகும். FTC தனது புகாரில் 2012ஆம் ஆண்டு $1 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு இன்ஸ்டாகிராமையும் 2014ஆம் ஆண்டு $22 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு வாட்ஸ்ஆப்பையும் மெட்டா வாங்கியது. வளர்ந்து வரும் போட்டியை ஒழித்து கட்டி தனிப்பட்ட சமூக வலைப்பின்னல் சந்தையின் தனது ஏகபோகத்தை சட்டவிரோதமாக பராமரிக்கும் நீண்டகால மூலோபாயத்தின் ஒரு பகுதியாகும் என்று குற்றம் சாட்டியுள்ளது. மெட்டா தனது சொந்த தயாரிப்பு உத்தியை வகுக்கும் வரை நேரத்தை வாங்க தனது போட்டியாளர்களை வாங்கியதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி மார்க் ஜூகர்பெர்க்கின் உள் மின்னஞ்சல்களையும் FTC ஆதாரமாக மேற்கோள் காட்டியுள்ளது. அதில் போட்டியிடுவதை விட வாங்குவது நல்லது என்று அவர் கூறியிருப்பது புதுமைகளை நசுக்கும் நோக்கத்தை காட்டுவதாக FTC வாதிடுகிறது. இந்த வழக்கை விசாரிக்கும் நீதிபதி ஜேம்ஸ் ஃபோஸ்பெர்க் முதலில் அமெரிக்காவில் தனிப்பட்ட சமூக வலைப்பின்னல் சேவைகளில் மெட்டா ஏகபோகத்தை வைத்திருக்கிறதா என்பதை தீர்மானிப்பார். யூடியூப் மற்றும் டிக்டாக் போன்ற தளங்கள் வீடியோ உள்ளடக்கத்தில் அதிக கவனம் செலுத்துவதால் அவற்றை இந்த சந்தையில் சேர்க்க முடியாது என்று FTC கூறுகிறது. 2012 முதல் 2020 வரை இந்த குறுகிய வரையறுக்கப்பட்ட சந்தையில் ஃபேஸ்புக் 80%த்திற்கும் அதிகமான பயனர் நேரத்தை கொண்டிருந்ததாக FTC கூறுகிறது. ஆனால் மெட்டா இந்த வாதத்தை மறுக்கிறது. டிக்டாக் மற்றும் யூடியூப் போன்ற சேவைகள் வலுவான போட்டியாளர்கள் என்றும் நுகர்வோர் அல்லது விளம்பரதாரர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக FTC நிரூபிக்க தவறிவிட்டது என்றும் மெட்டா வாதிடுகிறது. இந்த கையகப்படுத்துதல்கள் இல்லாவிட்டால் நுகர்வோருக்கு முன்னதாகவே அதிக விருப்பங்கள் இருந்திருக்கும் என்பதை FTC நிரூபிக்க வேண்டும் என்று மெட்டாவின் வழக்கறிஞர்கள் சமீபத்திய நீதிமன்ற ஆவணத்தில் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் மெட்டாவின் முதலீடு மற்றும் ஆதரவு இல்லாமல் அந்த செயலிகள் தற்போதைய வளர்ச்சி மற்றும் வெற்றியை அடைந்திருக்க முடியாது என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். நீதிமன்றம் மெட்டாவுக்கு எதிராக தீர்ப்பளித்தால் சாத்தியமான தீர்வுக்கூறுகள் அடுத்த ஆண்டு தனி விசாரணை நடத்தப்படலாம். இதன் விளைவாக மெட்டா இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்ஆப்பை விற்க கட்டாயப்படுத்தப்படலாம். இது தொழில்நுட்பத் துறையில் ஒரு முன்னோடி இல்லாத நடவடிக்கையாகவும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். இந்த விற்பனையை மேற்பார்வையிட நீதிமன்றம் ஒரு அறங்காவலரை நியமிக்கக்கூடும். புதிய நிறுவனங்களுடன் தரவு மற்றும் தொழில்நுட்பத்தை பகிர்வது மற்றும் தற்காலிகமாக மெட்டாவின் போட்டியிடும் தயாரிப்பு மேம்பாட்டை நிறுத்துவது போன்ற நடவடிக்கைகளும் இதில் அடங்கும். எதிர்பார்க்கப்படும் மேல்முறையீடுகள் காரணமாக இறுதி முடிவு பல ஆண்டுகள் ஆகலாம் என்றாலும் மெட்டாவின் அமெரிக்க விளம்பர வருவாயில் 50%த்திற்கும் அதிகமான பங்களிப்பை வழங்கும் இன்ஸ்டாகிராமை இழக்கும் சாத்தியம் ஒரு பெரிய அச்சுறுத்தலாக உள்ளது. இந்த வழக்கின் முடிவு துணிகர முதலீட்டாளர்கள் மற்றும் ஸ்டார்ட் அப்புகள் இணைப்புகள் மற்றும் கையகப்படுத்தல்களை பார்க்கும் விதத்தையும் மாற்றியமைக்கலாம். ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் முதல் பதவிக்காலத்தின் முடிவில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தற்போது ஆண்ட்ரூ பெர்குசன் தலைமையில் FTC செயல்பட்டு வருகிறது. நிர்வாகத்தின் அமைப்பு மாறி உள்ளதால் இந்த வழக்கை சமரசத்தில் முடிவுக்கு கொண்டுவர முயற்சிகள் மேற்கொள்ளப்படலாம் என ஊடகங்கள் நிலவுகின்றன. இருப்பினும் இதுவரை எந்தவிதமான உடன்பாடும் எட்டப்படவில்லை. இந்த வழக்கை ஆதரித்த ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த ரோஹித் சோப்ரா கூறுகையில் விசாரணை தொடர வேண்டும் என்றார். புகாரில் உள்ள குற்றச்சாட்டுகள் குறிப்பிட்ட நடத்தைகள் தொடர்பானவை. மேலும் சட்ட மீறல் இருப்பதாக நம்புவதாக எங்களிடம் காரணம் இருந்தது என்று அவர் கூறினார். நாங்கள் குற்றம் சாட்டிய பிரச்சனைகளை சரி செய்யாத மலிவான சமரசத்தில் இது முடிவடையாது என்று நம்புகிறேன். ஆக மார்க் ஜூகர்பெர்க் தலைமையிலான மெட்டா நிறுவனம் தனது முக்கியமான சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்ஆப்பை தக்க வைத்துக் கொள்ளுமா அல்லது நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அடிபணிந்து அவற்றை விற்க நேரிடுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த வழக்கு தொழில்நுட்ப உலகிலும் சமூக வலைதளங்களின் எதிர்காலத்திலும் ஒரு திருப்புமுனையாக அமையலாம். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.